மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா இஸ்ரோ தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சயின்டிஸ்ட்ன்ற ரோலுக்கு, இன்ஜினியர் ரோலுக்கு பிடெக் படிச்சிருக்கவங்க, இல்லை அதுக்கு துறையை சார்ந்த வேறு படிப்பு படித்தவங்களுக்கும் செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. சரிங்களா? வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, கால்ஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? சயின்டிஸ்ட்ன்ற ரோலுக்கு இல்லைனா இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு. சரிங்களா? ஸோ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு செம்மையான ஒரு வாய்ப்புங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 113 வேக்கன்சிஸுங்க. சரிங்களா? ஸோ இந்த 113 வேக்கன்சிஸ்க்குமே நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 65% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இல்லைப்பா சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6.84 சிஜிபிஏ வாங்கியிருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதே மாதிரி சயின்டிஸ்ட்டு இல்லைனா இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. இந்த இன்ஜினியர் ரோலுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிப்பா, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா அதே 65%, அதே சிஜிபிஏ 6.84 சிஜிபிஏ. சரிங்களா? இதில் வேக்கன்சி மட்டும் ஜாஸ்திங்க. வந்து 113 வேக்கன்சி இருந்ததுங்களா எலக்ட்ரானிக்ஸில், இப்போது 160 வேக்கன்சிஸ் இருக்குது மெக்கானிக்கலில். சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்டிஸ்ட்டு இல்லைனா இன்ஜினியர், அதுவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க, சிஜிபிஏ வந்து 65% வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க. 44 வேக்கன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ சொல்லுவோம் இல்லையா, அதை படிச்சிருந்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். 65% வேணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஆர்எல் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தாங்க இருக்குது. இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதோட போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோஸ்ட்லி பெங்களூரில், மகேந்திரகிரியில், அதுக்கப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில், திருவனந்தபுரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெங்களூர்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சேல்ரி லெவல் 10 அப்படின்ற மாதிரி முன்னாடியே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ யூபிஐ மூலயமா நீங்கள் வந்து 750 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 750 ருபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. யூபிஐ மூலமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குங்க, ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இதோட டோட்டல் அக்ரிகேட் எடுத்து தான் உங்களை வந்து அவங்க வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் 50% மார்க் வாங்கணும், அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அது டோட்டலாக அதே மாதிரி இன்டர்வியூலேயே 50 மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேர்த்தா 60% வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா 40% மார்க் வாங்கினா போதும் ரிட்டன் டெஸ்ட்டில், இன்டர்வியூவில் 40% மார்க் வாங்கினா போதும். ஸோ டோட்டலாக 50% வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க, www.isro.gov.in அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட் அட்ரஸையும் கொடுத்துட்றேன், லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். போய் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, எனக்கு இதுப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம வீடியோ உதவும் அப்படின்றது நம்புகிறேன். சரிங்களா? லெவல் 10 மேட்ரிக்ஸ். சரிங்களா? நல்ல சம்பளம், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.